ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மைசூர் போண்டா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ள நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பரவாயில்ல. இதோடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 2 ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு பீட்டர் வச்சு. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதோடவே 2 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை கையால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து மாறலாம். எனக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி பந்து போல் விழணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் போண்டா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட சைஸை விட டபுள் ஆகும், அதனால் குட்டி குட்டியாகவே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சைஸ் நல்லா டபுள் ஆகுது. இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா எல்லா சைடும் போண்டாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. போண்டா போடுறப்போ கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், போண்டா நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க போண்டாவையும் தனியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. போண்டாவை பார்க்குறப்பவே தெரியும், வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ள பஞ்சு போலையும் இருக்கும். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் சட்னி சாம்பாரோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.